கொடுத்துட்ருக்குறோம். நம்மளோட ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக லைவ் ப்ராஜெக்ட்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங்கோடு சேர்த்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாலிட்வொர்க்ஸில் ஒரு ஃப்ரீ டெமோ உங்களுக்கு நான் எடுக்கிறேன். சாலிட்வொர்க்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி. இதில் பார்ட், அசம்பிளி, டிராயிங் இந்த மாதிரி 3 மாடல் இருக்குது. ஸோ ஒரு பார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்ட் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் நமக்கு என்னங்கிறது நல்லா தெரியும். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் காட்டுறேன் அப்படின்னா இது உங்களோட மெனு பார். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கமாண்ட் மேனேஜர், இதில் எல்லா கமாண்ட்ஸுமே இருக்கும். இது ஃபியூச்சர் ட்ரீ மேனேஜர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார் உங்களோடது. இது கிராஃபிக்ஸ் ஏரியா. அந்த கிராஃபிக்ஸ் ஏரியாவில் தான் நீங்கள் வரைவீங்க. உங்களோட பிளேன்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் இருந்தால் 2D 3Dயாக மாற்றுவீங்க. இது வியூஸ் ஹெட்டப், இது டாஸ்க் பேன், இதில் டூல் பாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், ஃபார்மிங் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வரைகிற எல்லாமே ஒரு ஃபியூச்சர்ஸாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபியூச்சர் ட்ரீ மேனேஜரில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃப்ரண்ட் பிளேன், டாப் பிளேனுக்கு கீழே ஸ்கெட்சு, ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு டிராயிங் வரைய போகிறீங்க அப்படின்னா அதோட வியூஸை ஃபஸ்ட்டு அசைன் பண்ணணும். எந்த வியூவில் வரைய போகிறோம், ஃப்ரண்ட் வியூ இல்லையா டாப் வியூ இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கேற்றாப்புல இப்போ ஃப்ரண்ட் வியூவில் வரைகிறேன் அப்படின்னா நான் ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கெட்சில் போயிட்டு ஃப்ரண்ட் பிளேனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி காட்டுறேன். இதில் ஸ்கெட்சில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. லைன்ஸு, சர்க்கிள், பேரபுலா, ஹைப்பர்புலா, அப்புறம் அதை ட்ரிம் பண்ணுறது எப்படி, அதுக்கு ஃபில்லட்ஸ் அப்ளை பண்ணுறது எப்படி, அதை எப்படி மிரர் பண்ணுறது, அதில் பேட்டர்ன்ஸ், ஸோ ரிலேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஸோ ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா சாலிட்வொர்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கண்டிஷன் இருக்குது. ஃபுல்லி டிஃபைன், ஓவர் டிஃபைன், அண்டர் டிஃபைன்டு. இது ஒரு 2D 3Dயாக மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஃபுல்லி டிஃபைன் பண்ணணும். ஃபுல்லி டிஃபைன் பண்ணுறதுக்கு இதில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல்லி டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஃபுல்லி டிஃபைன் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் சொன்னோம் இல்லையா. கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நிறைய பேரல், வெர்டிக்கல், கோஇன்சர்ட், ஹரிசாண்டல் இந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்த்தீங்க இல்லையா, வெர்டிக்கல், ஹரிசாண்டல், ஸோ இதுதான். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் ரிலேஷனில் போய் ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டைமென்ஷன்ஸ். டைமென்ஷன்ங்கிறது ஸ்மார்ட் டைமென்ஷனில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைமென்ஷனை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் 5 inches அப்படின்னு கொடுக்குறேன். இதில் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு டைம் சேவ் ஆகும். உதாரணத்துக்கு எப்படி அப்படின்னா இதுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது ஒரு வேரியபிளாக செட் பண்ணுறேன். ஈக்குவல் டு ஏங்கிற வேரியபிளாக இதை நான் என்ன பண்ணிடுறேன், குளோபல் வேரியபிளாக செட் பண்ணிவிட்டு இதுக்கு 5 inches கொடுக்குறேன். இப்போ அதர் சைடு வந்து இதில் by2 இல்லை by3 இல்லை by4 அப்படிங்கிறத நான் ஈக்குவேஷன் மூலிமா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா டைமென்ஷன் கொடுக்கும் போது ஈக்குவல் டு குளோபல் வேரியபிள் டிவைடட் பை 2 or 3 எது வேணால் கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிடச்சிரும். ஸோ நான் கேல்குலேட் பண்ணணும் தனியாக அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் இதோட 2D வரைஞ்சிட்டேன் இல்லை, ஃபுல்லி டிஃபைன் ஆகிடுச்சு. இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபியூச்சர்ஸில் போயிட்டு சாலிடாக மாற்றுறதுக்கு எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ், ஸ்வீப்பு இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. இதில் பேட்டர்ன், ஃபில்லட் இந்த மாதிரி. ஸோ இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இதில் நிறைய கண்டிஷன் இருக்குது. மிட் பிளேனில் இருந்தால் இதை ஸ்கெட்ச் பிளேன்லேருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணுமா, எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 inch எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ ஓகே, 1 inch எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டேன். இதுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல் கூட என்னால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ பார்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி. அசம்பிளியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு அசம்பிளி, அதாவது ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 10-15 பார்ட் இருக்கும். அதெல்லாம் நான் தனித்தனியாக கிரியேட் பண்ணி தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அசம்பிளியில் போய் அசம்பிள் பண்ணுவேன். ஓகே, அசம்பிளிக்குள்ளே போகிறோம். ஸோ அசம்பிளிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்செர்ட் காம்பனன்ட்ஸ், பேட்டர்ன்ஸ், ஸ்மார்ட் ஃபாஸ்டனர்ஸ், அப்புறம் பில் ஆஃப் மெட்டீரியல் எடுக்கிறது, எக்ஸ்ப்ளோடட் வியூ எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்மளோட ட்ரைனிங் கிளாஸஸில் பார்ப்போம். ஓகே, ஆறுங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸும் உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். இண்டஸ்ட்ரியில் போய் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு அசம்பிளி ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அசம்பிளி ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி வச்சுட்டு அதை அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி எப்படி அசம்பிள் பண்ணுறது, இந்த அசம்பிள் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் ஆகும், அதாவது அசம்பிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த மேட்ஸ் எல்லாம் என்ன, அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மேட்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் மேட்ஸ், மெக்கானிக்கல் மேட்ஸ். இந்த மெக்கானிக்கல் மேட்ஸ் தான் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மெக்கானிசம்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுவேன். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, அசம்பிளி முடிச்ச பிறகு நான் ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்கும்போது ஒரு டிராயிங் ஷீட்டில் டிராயிங்காக தான் கொடுப்பேன் ஒரு பார்ட்டுக்கு. ஸோ டிராயிங் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் பேப்பர் சைஸஸ் இருக்கும். ஸோ A4 சைஸ் நான் சாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டெம்ப்ளேட். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை தான் நான் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒவ்வொரு கம்பெனிஸ்லையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டெம்ப்ளேட் இது பண்ணுவாங்க. ஸோ இதில் ட்ராவன் பை, செக்டு பை, அப்ரூவ்ட் பை, மெட்டீரியல் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்ட்லேருந்து டேரெக்டாக இதை லிங்க் பண்ண முடியும். ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, எப்படி லிங்க் பண்ணுறது, இதெல்லாமே உங்கள் கிளாஸஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சொல்லி தருவேன். ஸோ இதில் ஒரு பார்ட்டோட வியூ எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிராயிங்கில் போயிட்டு மாடல் வியூ. ஸோ மாடல் வியூ கொடுத்துட்டு இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லிங்கேஜ் சிலிண்டருக்கு வியூஸ் எல்லாமே பிக் பண்ணி வைக்கிறேன். அதோட ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ,
மேபி டாப் வியூ இல்லைனா ஐசோமெட்ரிக் வியூ, இந்த மாதிரி வியூஸ் எல்லாமே நான் என்ன பண்ணி வைக்கலாம் அப்படின்னா பிக் பண்ணி வைக்கலாம். இதில் என்ன நிறைய ஆப்ஷன் இருக்குது, ரிமூவ் செக்ஷன் வியூ எல்லாமே எடுத்து வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுத்து இதை நான் ப்ரொடக்ஷனுக்கு சப்ளை பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். எனி அதர் queries நீங்கள் எங்களோட வெப்சைட் காண்டாக்ட் பண்ணலாம், எங்களோட மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் இந்த மாதிரி நிறைய காண்டாக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.